சீரக சம்பா பிரியாணி, அதாவது புல்லட் ரைஸ் பிரியாணி பண்ண போறோம். 30 கிலோ பிரியாணி மெஷர்மெண்ட் நம்ம சொல்ல போறோம். நாம இப்போ வட்டத்தை ஏற்ற போறோம். பாஸ்மதி ரைஸுக்கு வந்து நம்ம எப்பவுமே 400 கிராம் வெங்காயம் போடுவோம். இது சீரக சம்பானால நாம இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்து நிறைய கஸ்டமர் நமக்கு வந்து ஃபோன் அடிச்சு நம்ம இஞ்சி பூண்டு வெந்ததுக்கு அப்புறம் அடிக்கணும்னா அந்த ஆயிலில் நம்ம அடிக்கும் போது கிலோவுக்கு வந்து 350 கிராம் தக்காளி. இப்போ வந்து 3 கிலோ மல்லி போடுறோம், 1.5 கிலோ புதினா போடுறோம். 1க்கு 1.5 கறி போட்டு தருவோம். இந்த கஸ்டமர் வந்து 1க்கு 1.25 கறி போட்டு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த கொதியில வந்து நம்ம அரிசி தட்ட போறோம். இப்போ நம்ம பறக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எம்எஸ்கே பிரியாணி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சாகுலமீர். நான் உங்கள் ரில்வான். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சீரக சம்பா பிரியாணி, அதாவது புல்லட் ரைஸ் பிரியாணி பண்ண போறோம். 30 கிலோ பிரியாணி இப்போ நம்ம பண்ண போறோம். 30 கிலோ பிரியாணி மெஷர்மெண்ட் நம்ம சொல்ல போறோம். நம்ம இவ்வளவு நாளா பாஸ்மதி பிரியாணி தான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து சீரக சம்பா புல்லட் ரைஸ் பிரியாணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30 கிலோ வட்டை வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து பட்டை ஏலக்காய் நெய் ஆயில்லாம் பிரிக்க போறோம். நம்ம தேவையான அளவு பட்டை ஏலக்காய் எல்லாம் போட போறோம். பட்டை வந்து 30 கிராம், அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து 30 கிராம், லவங்கம் வந்து 20 கிராம். அதாவது ஒரு கிலோக்கு வந்து 250 கிராம், 250 கிராம், 100 கிராம் நெய், 150 கிராம் ஆயில். இப்போ நம்ம 30 கிலோக்கு வந்து 5 லிட்டர் ஆயில், 2.5 லிட்டர் நெய் நம்ம பிரிக்க போறோம். நாம இப்போ வட்டத்தை ஏற்ற போறோம். பாஸ்மதி ரைஸுக்கு வந்து நம்ம எப்பவுமே 400 கிராம் வெங்காயம் போடுவோம். இது சீரக சம்பானால நாம இன்னைக்கு வந்து 350 கிராம் வெங்காயம் போடுறோம். அதாவது ஒரு கிலோவுக்கு 350 கிராம். இப்போ நம்ம வந்து 30 கிலோவுக்கு போடுறோம், 10.5 கிலோ வெங்காயம் போடுறோம். பச்சை மிளகா வந்து 250 கிராம் போடுறோம் 30 கிலோ பிரியாணிக்கு. நம்ம கஸ்டமர் வந்து ஒவ்வொரு நபர் தனித்தனியாக ஆர்டர் தந்திருக்காங்க. இது 5 கிலோ பிரியாணி, அடுத்து ஒரு 8 கிலோ பிரியாணி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு 30 கிலோ பிரியாணி. அதை தான் நம்ம ஃபுல் வீடியோவை நம்ம காட்ட போகிறோம். நம்ம வீடியோ பார்த்து நிறைய கஸ்டமர் நமக்கு வந்து ஃபோன் அடித்து நம்ம உங்கள் வீடியோவை பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அதையும் அவங்க சாப்பிட்டுட்டு செம அருமையாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய கஸ்டமர் நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆர்டர் நமக்கு தரணும், நம்மளும் திருப்தியான முறையில் நம்ம உங்களுக்கு செஞ்சு தரணும். இப்போ வெங்காயம் வந்து 3/4% வந்துருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, இன்னும் 1/4% தான் வரணும். பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க, இதுதான் அந்த பக்குவம். பொன்னிறமாக வந்துருச்சு. நாம இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அடிக்க போகிறோம். இஞ்சி வந்து நம்ம 3 கிலோ போடுறோம், பூண்டு வந்து 1.5 கிலோ. தயிர் வந்து நம்ம பாஸ்மதிக்கு வந்து 200 ml தயிர் அடிப்போம். சீரக சம்பானால நம்ம வந்து லிட்டருக்கு வந்து 150 ml தயிரே போதுமானது. சீரக சம்பா அரிசிக்கு 150 ml போதுமானது தயிர் வந்து. இப்போ வந்து 4.5 லிட்டர் தயிர் நம்ம அடிச்சிருக்கோம். கிலோவுக்கு 30 கிராம் கணக்கில் நம்ம வந்து இப்போ 900 கிராம் போடுறோம். பாஸ்மதிக்கு நம்ம எப்பவுமே வந்து 30 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ போடுவோம். இது நம்ம 100 கிராம் கம்மியாக போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 கிலோவுக்கு வந்து 30 கிராம் நம்ம உப்பு போடணும். அதை வந்து கரெக்டான முறையில் தான் நம்ம போடணும். ஏன்னா மசாலா வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பாஸ்மதியோட மசாலா வந்து இதுக்கு கம்மி, அதனால நம்ம 900 கிராம் தான் நம்ம போடணும். பாஸ்மதி 1 கிலோவுக்கு 8 நபர் சாப்பிடலாம்னா சீரக சம்பா 1 கிலோவுக்கு வந்து ஒரு 6 நபர் தான் சாப்பிட முடியும். அதனால அந்த கிலோ குவான்டிட்டிக்கு தகுந்து நம்ம வந்து உப்பை வந்து நம்ம போட்டுக்கணும். அந்த அளவு தகுந்துட்டு உப்பு போட்டுக்கணும். அதாவது இஞ்சி பூண்டு வந்து நல்ல வந்துருச்சு. அதாவது அந்த ஆயில் எப்படி வெளியே வந்து பாருங்க. அந்த இதில் வந்து நம்ம வத்தப்படி அடிக்க போகிறோம். கிலோவுக்கு வந்து 10 கிராம் நம்ம அடிக்கணும் வத்தப்படி. ஆனால் இது வந்து நம்ம என்னன்னா கிலோவுக்கு ஒரு 8 கிராம் தான் அடித்தா போதும் சீரக சம்பானால. அதாவது நம்ம எப்பவுமே நம்ம அந்த வத்தப்படியை வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெந்ததுக்கப்புறம் அடிக்கணும்னா அந்த ஆயிலில் நம்ம அடிக்கும் போது அந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 280 கிராம் வத்தப்படி நம்ம அடிக்க போகிறோம். இப்போ 30 கிலோ.
இப்போ வந்து 3 கிலோ மல்லி போடுறோம், 1.5 கிலோ புதினா போடுறோம். நல்ல இஞ்சி போடு தயிர் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மல்லி புதினா எல்லாமே தட்டணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு நல்ல மனம் இருக்கும். இதுதான் நம்ம வந்து கிலோவுக்கு வந்து 350 கிராம் தக்காளி. அதாவது பாஸ்மதிக்கு நம்ம 400 கிராம் போடுவோம், சீரக சம்பாவுக்கு 350 கிராம், 50 கிராம் நம்ம கம்மியாகவே போடுவோம். 10.5 கிலோ தக்காளி நம்ம போட போகிறோம். அரிசி வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்ச அரிசி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து உலைக்கு வந்து வெந்நி வச்சுருக்கோம். அதாவது பாஸ்மதிக்கு எப்பவுமே நம்ம 60 லிட்டர் வெந்நி வைப்போம். நாம் இதுக்கு வந்து இப்போ 50 லிட்டர் வச்சுருக்கோம். சீரக சம்பாவில் 30 கிலோவுக்கு 50 லிட்டர் வெந்நி. தேவையான அளவு நம்ம பட்டை ஏலக்காய் போடுறோம். மல்லி புதினா தேவையான அளவு, பச்சை மிளகா, உப்பு வந்து 900 கிராம் போடுறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உலை கொதிக்குது. நம்ம இப்போ அரிசியை தட்ட போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து மசாலா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அந்த மசாலா வேகத்தில் நம்ம அரிசி தட்டியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சிக்கனை தட்ட போகிறோம். அதாவது சீரக சம்பா பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து 1க்கு 1.25 நம்ம கறி போடுறோம். சிக்கன் 1க்கு 1.25, கிட்டத்தட்ட ஒரு 37 கிலோ கறி போடுறோம் நம்ம. அதாவது உலைக்கு நம்ம அரிசியை தட்டிட்டு தான் நம்ம இதில் வந்து கறி போடுறோம். 1க்கு 1.25 கறி போட்டிருக்கோம். நீங்கள் கேட்டிங்கன்னா 1க்கு 1.5 கறி போட்டு தருவோம். இந்த கஸ்டமர் வந்து 1க்கு 1.25 கறி போட்டு கேட்டிருக்காங்க. அதனால 1க்கு 1.25 கறி போட்டு நம்ம 30 கிலோ பிரியாணி பண்ணிக்கிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா 75% வந்துருச்சு. நம்ம இப்போ உலையை எடுக்க போகிறோம். மீதி வந்து 25% நம்ம அதில் தம் போட போகிறோம். கறியை தட்டி நம்ம 6 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். வந்து நம்ம பால் அடிக்க போகிறோம். பாசுமதிக்கு வந்து நம்ம 200 ml ஊற்றுவோம் பால். இப்போ வந்து சீரக சம்பாவுக்கு வந்து 150 ml பால் அடிக்கிறோம். அப்படிங்கும்போது 30 கிலோவுக்கு 4.5 லிட்டர் பால். நம்ம வந்து இந்த கொதியில் வந்து நம்ம அரிசி தட்ட போகிறோம். இப்போ நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அதாவது இது வந்து நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ்னால நம்ம தண்ணி அளவு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் பக்குவமாக தான் வைக்கணும். அதனால் கொஞ்சம் மசாலா நம்ம எடுத்துருக்கோம், ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அரிசி தட்டி நம்ம தண்ணி வைக்கலாம். நம்ம இப்போ அரிசியை தட்டுறோம். இப்போ வந்து நம்ம அரிசியை தட்டிட்டோம். அரிசியை தட்டிட்டு இருக்க 75% ஏற்கனவே சொன்னால் நம்ம வேக்காடு வச்சுருக்கோம். இப்போ இந்த தம்மில் வந்து 25% நம்ம தம்மில் வந்து வேக்காடு கொடுக்க போகிறோம். சீரக சம்பா வந்து ரொம்ப கவனமான முறையில் தண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பிரியாணி மசாலா வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 3 லிட்டரு கிட்ட நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? வாங்க நம்ம வந்து இப்போ தம்மை பிரிக்கலாம். அதாவது சூடான சுவையான சீரக சம்பா பிரியாணி, அதாவது அனல் பறக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அருமையான சூடான சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகி. திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிக்குண்டான ஆர்டர்கள் வரவேற்கப்படுகிறது, முன்பதிவு செய்யப்படுகிறது. ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை இப்போ உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மள்ட்ட யூடியூப் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த 3 இருக்கு. நம்ம 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி.